ஹேர் கேர்னு வரும்போது ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வர ஒரு டவுட் வந்து ஹேர் வாஷ். ஹேர் வாஷ் என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து மினிமம் வந்து வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வைக்கலாம். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட ஹேர் வாஷ் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களோட குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்டிவ் பேபிஸாக இருக்காங்க அப்படின்னா ஸ்வெட் கிளான்ஸ் ஓவராக இருக்கும். ஸோ ஸ்வெட் அதிகமாகும் போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ், மைக்ரோப்ஸ், ஃபங்கைஸ் இதில் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து க்ரோ ஆகிறதுக்கான ஒரு சூப்பர் pH பேலன்ஸை வந்து அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் ஹேர் வாஷ் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைக்கு வந்து எந்த ஸ்கேல்ப் ரிலேட்டட் டிசீஸும் வராது. ஸோ உங்களோட குழந்தையோட ஹேர் கர்லியா, பேபியா, கோர் ஹேரா இல்லை ஃபைன் ஹேரா அந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரக்சரை வச்சும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆயிலி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்குது. உங்கள் குழந்தையோட ஹேர் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே கண்டிப்பாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பாப்பாது வந்து ட்ரை அண்ட் ஸ்ட்ரெயிட் ஹேர். ஸோ தட் நான் வந்து வீக்லி ட்வைஸ் கொடுத்தாவே நான் போதுமானதாக இருக்கும். பட் அகெயின் என்னோட எண்டில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கொஞ்சம் ஆக்டிவான ஆள் தான், பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸோ தட் நான் வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஆர் கண்டிப்பாக வந்து வீக்லி ட்ரைஸ் வந்து நான் அவளுக்கு ஹெட் பாத் கொடுப்பேன். அதே மாதிரி ட்ரை, கர்லி அண்ட் நான் ஆக்டிவ் கிட்ஸ், அதாவது ரொம்ப ஆக்டிவாக விளையாடி ஸ்வெட் ஆகாத மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு சூஸிங் ஷாம்பூ. ஷாம்பூ சூஸ் பண்ணுறது வந்து உங்களோட குழந்தையோட ஸ்கேல்ப் கண்டிஷனை பொறுத்து தான் வந்து உங்களோட ஷாம்பூ வந்து சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சம் கிட்ஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் dandruff அண்ட் ஸ்கேல்ப் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் அண்ட் டெர்மடைட்டிஸ் அண்ட் சொரியாசிஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பீடியாட்ரிஷியனையோ இல்லை ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டையோ போயிட்டு ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஷாம்பூ வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கமர்ஷியல் ட்ரக் ஸ்டோர் ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ யூ ஹாவ் டு பிக் அ மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் தான் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் குழந்தையோட ஹேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன் அண்ட் தின் ஹேராக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு லைட் வெயிட் ஷாம்பூ வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்களோட ஹேர் டென்சிட்டி அண்ட் லென்த்தை பொறுத்து அதோட அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஒரு புது ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, குழந்தைக்கு வந்து ரொம்ப ஈச்சியாக இருக்குது, ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் இருக்குது, இல்லை ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா குழந்தைங்களோட ஹெட்டில் வந்து நீங்கள் ஷாம்புவை ஒழுங்காக அப்ளை பண்ணல, லைக் அதாவது வாஷ் ஆஃப் பண்ணல, நீங்கள் அது அப்படியே சம் டெப்ரிஸ் வந்து உங்களோட குழந்தையோட ஸ்கேல்பில் அப்படியே இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ தட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இல்லை அகெயின் அப்போவும் நல்லா வாஷ் பண்ணியுமே உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஷாம்பு வந்து உங்கள் குழந்தைக்கு செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரையாவோ இச்சியாவோ இல்லை வந்து ரொம்ப லைக் ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னா ஸோ அந்த ஷாம்பு வந்து உங்கள் குழந்தைக்கு சூட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் இருக்கலாம். ஹேர் ஷாம்பு வச்சு ஹேர் க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. லைக் வேணும்னா நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். அதாவது நார்மலாக இருக்க ஹேர் ஃபால் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சம் எக்ஸ்டர்னல் ரீசன்னால வர ஹேர் ஃபால் வந்து கம்மியாக்கப்படுறதுக்கு தான் கெமிக்கல் ஃப்ரீ, அதாவது ரொம்ப ஹெவி கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஷாம்பூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ கிளென்சிங் பர்பஸ், அதாவது உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ஷாம்பூ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஹேர் க்ரோத் எல்லாம் கிடையவே கிடையாது. டிசைட் இஃப் கண்டிஷனர் இஸ் நெசசரி. உங்கள் குழந்தைக்கு கண்டிஷனர் வேணுமா வேணாவா அப்படிங்கிறத உங்களோட குழந்தையோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ கண்டிஷனர் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கு தான் மெயினாக வந்து லைக் கண்டிஷனர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளைமேட்டை பொறுத்த வந்து கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா நேரத்துலையும் வந்து கண்டிஷனர் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டரில் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுக்கும் லைக் சம்மரில் வந்து கண்டிஷனர் தேவைப்படாது. பிகாஸ் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து கண்டிஷனர் தேவைப்படாது. பட் வின்டரில் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், ஸ்கின்னும் வந்து ட்ரை ஆகும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து கண்டிஷனிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ கண்டிஷனர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வாஷ் பண்ண ஹேரில் மட்டும்தான் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். கண்டிஷனரோட அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையோட ஹேர் டெக்ஸ்சரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப
டெக்ஸ்சர்ட் ஹேர் அண்ட் ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிஷனர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். சூஸ் கண்டிஷனர் பேஸ்ட் ஆன் ஹேர் நீட். ஸோ கண்டிஷனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கண்டிஷனர்ஸ் இருக்குது. லீவ்-இன் கண்டிஷனர் இருக்குது, டீப் கண்டிஷனர் இருக்குது, இன்ஸ்டன்ட் கண்டிஷனர் இருக்குது. ஸோ இதில் வந்து எது உங்கள் குழந்தைகளோட ஹேருக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லீவ்-இன் கண்டிஷனர் அப்படிங்கிறது வந்து ஹேர் வாஷ்க்கு அப்புறம் டேம்ப் ஹேரில் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறது தான் வந்து லீவ்-இன் கண்டிஷனர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீப் கண்டிஷனிங். டீப் கண்டிஷனிங் வந்து ஆல்மோஸ்ட் 10 to 20 minutes வந்து ஹேரில் சோக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மைட் பி ஹேர் வாஷ்க்கு அப்புறமும் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் ப்ரீ ஹேர் வாஷோட டெக்னிக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கண்டிஷனிங். அது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கண்டிஷனர் யூஸ் பண்ணிவிட்டு 1 or 2 or 3 minutes வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறது தான் வந்து இன்ஸ்டன்ட் கண்டிஷனிங். ஸோ மோஸ்ட்லி இந்த கண்டிஷனர் வெரைட்டி வந்து உங்களோட குழந்தையோட ஹேரை பொறுத்தும் அவங்களுக்கு என்ன மாதிரியான நீட் இருக்குது அவங்க ஹேருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா டீப் கண்டிஷனிங் வந்து தேவைப்படும். ஸோ டீப் கண்டிஷனிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஸோ நம்ம வந்து ஆயில் பாத் எடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து இருக்கிறதுலே தி பெஸ்ட் டீப் கண்டிஷனிங்னு போனீங்கன்னா ஆயில் பாத்து தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிலாக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் கொடுப்பேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஆயில் பாத் கொடுத்துருவேன். ஆர்எல்ஸ் இன் வின்டர் டைம் கண்டிப்பாக வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து நான் ஆயில் பாத் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக நீங்கள் ஆயிலை வந்து வார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஷவர் கேப்போ இல்லை வார்ம் டவலோ ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 10 to 20 minutes வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது அகெயின் உங்களோட குழந்தையோட நீட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதனால எந்த நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ ஆயில் பாத் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ தட் உங்களோட ஸ்கேல்பில் இருக்க ஹீட்டை வந்து இது ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் பாடியை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கும் இந்த ஆயில் பாத் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஆயில் பாத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஆயில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, கோகோனட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் வச்சு. ஸோ அதோடு என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் வந்து செசமி ஆயில், அதாவது நல்லெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேல்பில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷவர் கேப் போட்டுட்டு நான் வந்து இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு, அதாவது 15 minutes விடுவேன் நான் மோஸ்ட்லி. ஸோ 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் வந்து நான் இங்கே எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ டீப் கண்டிஷனிங் பண்ணதுனால ஈவன் தோ அவளோட ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 4-5 ட்ராப் வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்துகிட்டு அதை வந்து பாம்பில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை வந்து லைக் இந்த மாதிரி லைட்டாக ஹேரில் வந்து வேவ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆகாது, ஃப்ரிஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ தட் நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷ்னர்ஸும், அதாவது கமர்ஷியலி அவைலபிள் கண்டிஷ்னர்ஸ் வந்து நான் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ தட் நான் இதுதான் பண்ணுவேன். சப்போஸ் நான் வந்து இல்லை ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன், லைக் ரப்பர் பேண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் நிறைய போகிறேன், இல்லை ஓப்பன் ஹேர் ஸ்டைல்ஸ் போடுறேன் அப்படின்னா லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து மினரல் ஆயில் பேஸ்ட். ஸோ இது வந்து கியோகார்பின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஸ்டிக்கி ஹேர் ஆயில். ஸோ தட் நான் அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் போகும்போது அவளுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி தெரியக்கூடாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து கோகனட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் ஊஸ் அவுட் ஆகிட்டு இங்கே ஃபோர்ஹெட்லலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி மினரல் ஆயில், அதாவது நான் ஸ்டிக்கி ஹேர் ஆயில் வந்து போவேன். ஸோ ஹேர் ஸ்ப்ரேஸ் அண்ட் ஜெல்ஸ், மூவ்ஸ், லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இஸ் தேர் இன் த மார்க்கெட். பட் அதெல்லாம் விட நான் வந்து இந்த மினரல் ஆயில் கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் குட். ஆக்சுவலி நானும் என்னோடய ஹேருக்கு நான் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இதை வச்சு எதுவும் நெகட்டிவாக எதுவும் ஆனது கிடையாது. ஸோ தட் நான் அதை கொஞ்சம் தைரியமாக வந்து அவளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு ஹேர் ஸ்டைலிங். ஆப்வியஸ்லி எல்லா கிட்ஸ்க்கும் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஹேர் ஸ்டைலிங்க்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், எப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி டீடாங்கிள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டீத் கோம்பில் தான் பண்ணணும். அதே மாதிரி எண்ட்லேருந்து ஆரம்பித்து ரூட்டுக்கு முடிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சர்க்குலர் மோஷனில் கூட நீங்கள் லைக் ஹேரை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு லைக் கோம் பண்ணாலுமே அது வந்து நல்ல ஒரு சர்க்குலேஷன் கொடுக்கும். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு அது வந்து ஸ்டிமுலேட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கணும்.
நீங்கள் ஒரு போடுற ஹேர் ஸ்டைல் வந்து குழந்தைக்கு வந்து பெயினாக வருது, லைக் ஒரு இடத்துல பெயினாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைலை ஜஸ்ட் கொஞ்சம் ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. ஸோ லூஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கண்டமேனிக்கு போடாதீங்க. ஸோ டைட் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் டைட் போனி டைல்ஸோடையோ இல்லை ஒரு பிரைடோடையோ, அதாவது டைட்டாக பிரைட் பண்ணதோடையோ குழந்தைங்கள தூங்க விடாதீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நானும் நிறைய ரப்பர் பேண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து போடுறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லா ரப்பர் பேண்ட்ஸையும் அன்வைண்ட் பண்ணிவிட்டு, லைக் அவங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ப்ரெஷராக இல்லாமல் லைட்டாக லூஸ் பிரைட் போட்டு தூங்க விடுங்க. ஸோ தட் உங்களோட குழந்தையோட ஹேர் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறையும். இல்லை நீங்கள் அப்படியே படுக்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிக்ஷன்னால் ஹேர் வந்து பிரேக் ஆகும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும் அண்ட் ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும். ஸோ அன்ஹெல்தியாக ஆகிடும் ஹேர். ஸோ தட் ஹேர் ஸ்டைலிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக என்னோடய பாப்பாவுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஹேர் பேக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஹேர் பேக்ஸ் அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வெளியே போய் வாங்கிட்டு வந்தோம் இல்லை ஏதாவது அதை எதனா அரைச்சி போட்டு பெருசாக பண்ணுறதெல்லாம் இல்லை. வெறும் பைத்த மாவு யூஸ் பண்ணுவேன். அதுவும் ஒரு நாள் முன்னாடி, அதாவது தலைக்கு குளிச்சுட்டு மறுநாள் வந்து ஃப்ரெஷ் ஹேரில், அதாவது முன்னாடி நாள் தலை குளித்த ஹேர்லேருந்து மறுநாள் வந்து வேறு எதுவும் நான் அப்ளை பண்ணாமல் வெறும் அந்த பைத்த மாவு, அதாவது பச்சை பயிரை ஊற வச்சு அரைச்சி அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக போடுவேன். ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்கிறேன். இந்த ஐட்டம்ஸை வந்து நான் எப்படினாலும் மிக்ஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி கையில் கிடச்சது அந்த டைமுக்கு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன் ஹேர் பேக்காக. இதுதான் நான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக் யூஸ் பண்ணுவேன், எக் ஒயிட் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைத்த மாவு யூஸ் பண்ணுவேன், பச்சை பயிர் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறது. ஹனி யூஸ் பண்ணுவேன். தென் ரைஸ் வாட்டர் வந்து நான் பேக்காக யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வாஷ் ஆஃப் ரெசிபியாக தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். லைக் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இட்லி மாவு வந்து ஆட்டுவேன். ஸோ நிறைய வந்து அரிசி வந்து ஊற வைப்பேன். ஸோ தட் எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஹேர் வாஷ் ப்ளஸ் பாடிக்கும் வந்து அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ரைஸ் வாட்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து ஸ்டார்ச் ரிச் இருக்குது, அதே மாதிரி விட்டமின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைக் இனோசிட்டால் வந்து இருக்குது. இனோசிட்டால் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேட்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. பட் they need more research articles. கன்க்ளூஷன் இன்னும் கொடுக்கல அவங்க. பட் சில சயின்டிஸ்ட் வந்து இதை ரிசர்ச் பண்ணதில் இனோசிட்டால் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ரிசர்ச் வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. என்னோட சைல்டுஹுட்லேருந்தே பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டிலாம் வந்து பிறந்த குழந்தைக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி கஞ்சி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பழைய தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. அது நிலாக்குமே அது குழந்தையில ஊற்றிருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு நல்ல ரீசன் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். பட் நம்ம இப்போ தான் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் ஒவ்வொன்றா தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கர்டு யூஸ் பண்ணுவேன், நீம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி நல்லா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அகெயின் எல்லா குழந்தைக்கும் எல்லா பொருளும் செட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பனானாவும் என்னோட இதில் வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் தான். ஸோ பனானாவும் நான் வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பனானா வந்து ரொம்ப அலர்ஜிக். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பனானாவை சம்டைம்ஸ் இன்டேக்காகவும் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி ஹேர் பேக்காகவும் போடாதீங்க. தென் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது கர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ தட் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாதீங்க. பனானா பேக் எனக்கு என் குழந்தைக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா பேக் போடும்போது ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மேக் ஷுர் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அவ்வளோலாம் தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஃப்ரூட் பேக் போகாதீங்க. வெறும் பச்சை பயிரும் லைக் ஹனி மட்டும் கலந்து போட்டாவே போதும். ஹனி யூஸ் பண்ணால் ஹேர் வந்து ஒயிட் ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஹனியில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் இருக்குது. குளுக்கோஸ் இருக்கிறதுனால குளுக்கோஸ் ஆக்சிடேஸுங்கிற ஒரு என்சைமும் அதில் இருக்குது. இந்த குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் என்சைம் வந்து குளுக்கோஸை பிரேக் பண்ணும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இது ரிலீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர், அதாவது ஹேரில் இருக்க மெலனினை வந்து இது வந்து
லைக் ப்ளீச் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு இருக்குது. இது வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணுறதுனால ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக வேண்டாம், லைக் மந்த்லி ஒன்ஸ் ஓகே, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அது ஆக்சுவலாக ஒரு ஹியூமெக்டன்ட், அதாவது உங்களோட ஹேரை வந்து மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு ஹனி. ஸோ தட் ஏன்னா நீங்கள் வந்து பச்சை பயிறு மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப வந்து ட்ரை பண்ணி விட்டுரும். ஸோ தட் கண்டிப்பாக ஒரு கோகோனட் ஆயிலோ இல்லை வந்து ஆல்மண்ட் ஆயிலோ ஏதாவது ஒரு ஆயிலை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹனியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை எனக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது சம்டைம்ஸ் அப்படின்னா ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன்னா பச்சை பயிறு, எக் ஒயிட்டு, ஹனி, தென் கர்ட், தென் பார்த்தீங்கன்னா லைக் செம்பருத்தி இலை எல்லாத்தையுமே ஒரே இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கூட்டாஞ்சோறு மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸில் நான் வந்து அதை வாஷ் பண்ணிவிடுவேன். குழந்தைக்கு வந்து ரொம்ப நேரம் நான் சோக் பண்ண விட மாட்டேன். ஆயில் பாத்னா வந்து 15 to 20 மினிட்ஸ், இல்லை நார்மலாக இந்த மாதிரி பேக்ஸ் போடுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே நான் அவ்வளோ சோக் பண்ண விட மாட்டேன். ஏன்னா நீங்கள் குளிக்கும் போதே வந்து ரொம்ப நேரம் ஆகும், அதை வாஷ் ஆஃப் பண்ணுறதுக்கே வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ குழந்தைங்களோட ஹேர் வந்து ரொம்ப நேரம் வந்து வாட்டரில் வந்து சோக் ஆகக்கூடாது. சோக் ஆச்சு அப்படின்னா ஃபாலிக்கிள்ஸ் வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து ஸ்வெல்லிங் ஆகும். ஸ்வெல்லிங் ஆகிறதுனால சம் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஸ்வெல்லிங்க்கு ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் குழந்தையோட ஹேரை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. தென் லாஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டவல் வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டவலாக இருக்கணும். உங்கள் குழந்தையோட ஹேரை வந்து புல் பண்ணாத மாதிரி நீங்கள் ஒரு சின்ன டவலாக யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நிலாக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இனிஷியலாக நானும் ஒரு காட்டன் டவல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காட்டன் டவல் அப்படின்னு எடுக்கும்போது என்னாச்சுன்னா ஃப்ரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ஃபைபர் டவலுக்கு வந்து நான் சேஞ்ச் ஆனதுனால ஒரு பெரிய ப்ளஸ் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரிஸ் ஆகிறது கண்ட்ரோல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து லைக் நம்ம கொண்டை கட்டுவோம் இல்லையா, கொண்டை கட்டினா கண்டிப்பாக வலிக்கும். ஸோ நீங்கள் வந்து மைக்ரோ ஃபைபர் டவல் வந்து நீங்கள் பேக்லேருந்து அதாவது பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் இந்த மாதிரி முறுக்கி பின்னாடி கட்டுறதுனால குழந்தையோட ஹேர் வித் வாட்டரோட வெயிட் வந்து உங்கள் குழந்தையோட ஹேரில் டைரெக்டாக படல. ஸோ தட் அவளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். சின்ன டிஷர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து காட்டனை வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் குழந்தையிலேருந்தே பழக்கப்படுத்தும் போது தான் டீனேஜ் வரும்போது அவங்களுக்கு வந்து பெருசாக கஷ்டமாக இருக்காது. இல்லைன்னா எல்லாமே தனியாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்-இன் கண்டிஷனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஆல்மண்ட் ஆயில் தான். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஒரு 4 ட்ராப் தான், அதுக்கு மேலாம் ஒன்றும் பெருசாக வேணாம். லைக் அதை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு லைக் ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆலுவேரா கூட யூஸ் பண்ணலாம். பட் அகெயின் ஆலுவேரா வந்து பார்த்தீங்கன்னா லைக் சம் ஸ்டிக்கி ப்ராப்ளம் ஒரு மாதிரி ட்ரை ஆக்கி விட்டுரும். என் ஹேரும் சரி நிலா ஹேரும் சரி, பிகாஸ் ரொம்ப ட்ரை ஹேர் அப்படிங்கிறதுனால ஆலுவேரா செட் ஆகலை. உண்மையே சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்லணுன்னா நாங்கள் ட்ரை பண்ணதில் ஆலுவேரா வந்து எங்களுக்கு ஃப்ளாப் தான் எப்பயுமே. ஸோ வந்து அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆயில் பேஸ்டு தான், ஒன்று ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில், இது 2 மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி மினரல் ஆயில், நான் ஸ்டிக்கி ஹேர் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேட்ஸ் இட். இதுதான் நான் வந்து ஹேர் கேருக்கு நான் பண்ணுறது. லைக் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் நான் சொன்னதில் கண்டென்ட் பத்தலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதிலேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் தாராளமாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.